வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்க்கைக்கு சுலபமான வழிகள், இப்படி ஒரு தொடரில் நாம் சந்தித்திருக்கிறோம். இலக்கிய ருசி உள்ளவர்கள் வாழ்க்கையை நாடகம் என்பார்கள், நெடுந்தொலைவு பயணம் என்பார்கள். நாடகம் என்றால் நடிப்பது ஒரு கலை, பயணம் என்றால் பயணிப்பது ஒரு கலை. பயணம் என்றாலே ஒரு இலக்கை நோக்கி செல்வது என்று அர்த்தமாகும். ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது ஒவ்வொருவரும் ஒரு வழியை கடைபிடிக்கலாம். நேரான வழி, குறுக்கு வழி, ஒற்றையடை பாதை, எத்தனை வழிமுறைகள். ஸோ வாழ்க்கை என்ற ஒரு நாடகத்தை நடிக்கும் அந்த கலை, அதாவது வாழ்தல் என்ற கலை, அதற்கான சில திறன்களும் திறமைகளும் தேவைப்படும். அந்த திறமைகளும் எப்படி வளர்த்து கொண்டால் சுகமான வாழ்க்கை வாழ முடியும், இதை பற்றி சொல்ல இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் BK சிஸ்டர் மஞ்சு அவர்கள். சிஸ்டர் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். 35 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஹெட் குவார்ட்டர்ஸில் சேவையில் இருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் பெரிய போராட்டம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு கட்டமாக யாரும் நினைப்பதில்லை. ஒவ்வொரு கட்டமும் ஒரு போராட்டம். ஒவ்வொரு கட்டத்தையும் மேற்கொண்டு மேல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு திட்டமிடப்பட வேண்டியிருக்கு. அந்த திட்டமிடுதலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. சுலபமான வழிகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ சுலபமான வழிகள் அப்படின்னா அந்த வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, அதன்படி செல்றதுக்கு கொஞ்சம் திறன் வேணும், திறமை வேணும், எபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். அப்போ அந்த என்னென்ன மாதிரி எபிலிட்டிஸ் இருந்தா வாழ்க்கையை சுகமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. நேயர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. நீங்க ஆரம்பிக்கிற போது ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஒரு போராட்டம், போர்க்களமா இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு சண்டை சச்சரவும், அதாவது இது உலகம் ஒரு போர்க்களமா இருந்தா ஒவ்வொரு மனிதன் போர் வீரன், சண்டை போடுறாங்க. இப்போ ஒரு போர் வீரன் அந்த போர்க்களத்துல ரொம்ப நல்லா வெற்றிகரமாக திரும்பி வரணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப தேவை. நம்பர் 1, போர் வீரனுக்கு வெப்பன்ஸ் ரொம்ப தேவை, கருவிகள். அண்ட் 2வது அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ண அந்த போர் வீரனுக்கு தெரியணும். இப்போ என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு, எப்போ நான் கத்தி வீசணும், எப்போ வில்லு அம்பு எடுக்கணும், எப்போ அந்த ஷீல்டை யூஸ் பண்ணணும், அது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற பொழுது அப்போ எனக்கு வெற்றி கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும். நம்பர் 3, எனக்கிட்ட வெப்பன்ஸும் இருக்கு, எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியும், ஆனால் அந்த வெப்பன்ஸ் ஷார்ப்பாக இல்லை. போர் கருவிகள் இருக்கு, உபயோகிக்கிற முறையும் தெரியும், ஆனா அது தீட்டப்படவில்லை. ஓகே, ஷார்ப்பாக இல்லை. அப்படி இருந்தாலும் வெற்றி கிடைக்காது. அதெல்லாம் துருப்பிடித்த நிலையில் இருக்கும்போது அதெல்லாம் உபயோகப்படுத்த முடியாம போகுது. ரொம்ப வருஷங்களா அது இதில் எடுக்கவே இல்லை. யூ டிட் நாட் பிரிங் யுவர் டிராகர் அவுட் ஆஃப் யுவர் கேஸ். இன்னும் அதெல்லாம் ரஸ்ட் பிடிச்சிருக்கு, அது துரு பிடிச்சிருக்கிறதுனால அது யூஸ் பண்ண முடியாது. இல்லை, எப்போ எந்த வெப்பனை யூஸ் பண்ணணும் அது கூட தெரியணும். வில்லும் அம்பு உபயோக வேண்டிய இடத்துல வாழை யூஸ் பண்ணக்கூடாது, வாழை உபயோகிக்க வேண்டிய இடத்துல வில்லு அம்பு எடுக்கக்கூடாது. வேண்டாம். ஸோ எப்போ என்ன யூஸ் பண்ணுன்றதும் தெரியணும். அப்போதான் ஒரு போர் வீரன் வெற்றிகரமாக திரும்பி வருவான். அதே போல இந்த உலகம் என்றது ஒரு போர்க்களம், குருக்ஷேத்திரம், கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய கர்மங்களை, அவங்களுடைய செயல்களை செஞ்சுதான் ஆகணும். எப்பவுமே அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா முடியாது. சிந்திக்கிறதும் ஒரு கர்மம் தான், செயல் தான். பேசுறதும் ஏந்திரிக்கிறது நடக்கிறதும் எல்லாமே ஒரு செயல் தான். செயல் எல்லாமே இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஈஸியாக நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா, போர்க்களம் என்றாலே என் சுத்தி எனிமீஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் அது பிரச்சனை ரூபத்துல இருக்கலாம், எனக்கு எதிரான நபர்களா இருக்கலாம், எனக்கு எதிரான சூழ்நிலைகளா இருக்கலாம், எனக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், எனக்கு பிடிக்காத ஒரு பிஹேவியரா இருக்கலாம், பிடிக்காத மனிதர்களா இருக்கலாம். ஸோ என் உள் மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கேன். அதுவே போராட்டம்.
ஸோ இந்த போராட்டத்தில் நான் வெற்றிகரமாக வீரனா ஃபஸ்ட்டு நான் வீரனாக இருக்கணும். அதில் வெற்றிகரமாக நான் திரும்பி வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சுலபம் என்றது ஒன்று, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்னதாகவும் இருக்கணும், எளிமையானதாகவும் இருக்கணும், எளிதானதாகவும் இருக்கணும். இப்போ இந்த எபிலிட்டிஸ் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. இப்போ சொல்றத நம்ம எங்கிருந்தையோ கொண்டு வந்து உள்ள அதை போடணும் அப்படின்றது இல்லை. we all have it. அதை நம்ம எந்த முறையில் அது யூஸ் பண்ணுறோம் அல்லது யூஸே பண்ணாமல் இருக்கோம், அல்ல அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. லைக் இந்த வெப்பன்ஸ் போல். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டால் இது எபிலிட்டியா, இது என்ன சர்வசாதாரணமான விஷயங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி கவனம் கொடுக்காம இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை நாமளே உண்டாக்குறோம், நாமளே கிரியேட் பண்ணுறோம். குறைவினால சின்ன விஷயங்களே பெரிய பிரச்சனை ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எல்லா வீடுங்களில் ஒரு மனிதன் அப்படின்றது தனி மனிதனாக யாரும் வாழ முடியாது. நோ மேன் இஸ் ஐலண்ட். நம்ம எல்லாமே ஒரு வேலையை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். குடும்பம் சேர்ந்து தான் வாழணும், ஆஃபீஸ் சேர்ந்து தான் ஒரு வேலை செய்யணும். ஏன் நீங்கள் தனியாக வீட்டில் இருந்தாலும் யூ ஸ்டில் டிபெண்ட். அந்த காய்கறி கொடுக்குறவர் வருவார், பால் கொடுக்குறவர் வருவார், பேப்பர் கொடுக்குறவர் வருவார். ஸோ யூ டிபெண்டிங் ஆன் பீப்புள். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அவசியம். இதை நீங்கள் திறமைன்னு சொல்லலாம், எபிலிட்டின்னு சொல்லலாம், அல்லது வாழ்க்கையை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்காக. மேனேஜ் என்ற வார்த்தையை விட இஃப் யூ ரியலி ஹாவ் டு மாஸ்டர் யுவர் லைஃப், இது ரொம்ப அவசியம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் 2 பேரோட 4 பேரோட 10 பேரோட நம்ம கலந்து இருக்கணும் அப்படின்னா, சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். அதுதான் கிடைக்காத விஷயமா இருக்கு. சின்ன சின்ன விஷயம்லாம் அட்ஜஸ்ட் பண்றது பெரிய வார்த்தை இல்லையா? அது சின்ன வார்த்தை தான் அட்ஜஸ்ட். ஆனால் அது அட்ஜஸ்ட் பண்றது பெரிய விஷயம் மாதிரி. அது என்ன? லேக் ஆஃப் திஸ், இது இல்லாதது. லேக் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ், பொறுமையின்மை. நம்மளுக்கு இந்த 2 தே ஆர் ஐ திங்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி ட்வின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பேஷன்ஸும் டாலரன்ஸ், பொறுமையும் சகிப்பதும். ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ வாழ்க்கை அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படின்னா இது மிக அவசியம். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக ஏதாவது தயார் பண்ணுறீங்க, ஈவன் இட் குட் பி வாட்டர் பாட், earthen pot இருக்கு இல்லையா, அந்த தண்ணி மண்பானை இருக்கட்டும், ஒரு சின்ன மூர்த்தியாக இருக்கட்டும், ஏதாவது ஈவன் இந்த சேரை செய்யும் பொழுது, இந்த டேபிளை செய்யும் போது இட் ஹாஸ் டு கோ த்ரூ ட்ரையல்ஸ். அந்த மரத்தை எடுத்து வெட்டி குத்தி அதை பண்ணி அதை காவ் பண்ணி, திஸ் இஸ் த வே. ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு நிறைய படிகள் கிராஸ் பண்ணணும். அதை அடி வாங்கினாதான் அதனுடைய இது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அழகான, இப்போ இது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், அது அவ்வளோ அழகா ஆகிறதுக்காக எவ்வளோ ட்ரையல்ல போயிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல் எத்தனை உளி அதில் அடி வாங்குதோ அத்தனை அழகான சிற்பமா மாறும். ஸோ அந்த எதுவுமே இல்லாம அடிப்படாம அது சிற்பமா மாறணும், எல்லாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாமே சுகமா இருக்கணும் அப்படின்னு அது முடியாது. ஸோ இந்த கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் டாலரன்ஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியம். அதுதான் நம்மளுக்குள்ள இல்லை. புதியதோர் தொடக்கம்.